திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அவரது தந்தை கருணாநிதியைப் போல் ராஜதந்திரி அல்ல என்றும் அதற்காக அவரை முட்டாள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியே இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் ஒரு சில கட்சிகள் தங்கள் கதவு திறந்து இருக்கிறது என கூறி ஏதோ சந்தையில் காய்கறிகளை விற்பதைப் போல் அழைத்துக் கொண்டிருப்பதாக புகார் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கவில்லை, ஆலோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், தேதி இன்னும் அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள், பெரிய கட்சிகள் என சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் கதவுகளெல்லாம் திறந்திருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என அறைகூவல் விட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் பேசிய விடுதலை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தாங்கள் கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளுக்கும் வெவ்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கலாம். ஆனால் தற்போது கொள்கை அடிப்படையில் 4 கட்சிகளும் இணைந்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் மற்ற கட்சிகளுக்கு கொள்கைகள் இருக்கின்றனவா எனவும் அவர் வினா எழுப்பினார். உங்கள் கட்சிகளில் இருந்து யாரையாவது ஒருவரை அனுப்புங்கள், அதிமுகவில் இருந்து அல்லது திமுகவில் இருந்து அல்லது வேறு யாராவது உங்களிடமிருந்து அனுப்புங்கள். மார்க்சியத்தை விவாதிப்போம், பெரியாரியத்தை விவாதிப்போம், அம்பேத்கரியத்தை விவாதிப்போம். கொள்கை அடிப்படையிலே தமிழகத்தில் யார் கட்சி நடத்துகிறார்கள், கோட்பாட்டு அடிப்படையில் யார் கட்சி நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம். நான் அறிந்த வரையில் தமிழக கட்சிகளிலேயே கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் இன்றைக்கு உறுதியாக நின்று இயங்குகிற கட்சிகள் இந்த 4 கட்சிகள் தான். பின்னர் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஊழல் நிறைந்த கட்சிகள் என்றும் இந்த கட்சிகளால் கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டதாகவும் வேதனை தெரிவித்தார். மக்கள் கூட்டணி சார்பாக சொல்கிறேன், 3 மாணவர்கள் மரணத்திற்கு அது தற்கொலையா கொலையா முடிவு செய்வதற்கு முன்னதாக 3 மாணவர்கள் மரணம் இருக்கிறது. அந்த மரணத்திற்கு குற்றவாளி கொண்டு நிற்க வைக்கப்பட வேண்டியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த, திமுகவை சார்ந்த, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த, அங்கே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி இருந்தது, இவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். கடைசியாக உரை நிகழ்த்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மு க ஸ்டாலினுக்கு அவரது தந்தையைப் போல் ராஜதந்திரம் தெரியாது என்றும் அதற்காக அவரை நான் வேறு மாதிரியாக அழைப்பதாக எண்ணிவிட வேண்டாம் என்றும் மு க ஸ்டாலினை முட்டாள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்றும் தெரிவித்தார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு எங்களிடமிருந்து விலகிச் சென்ற ஒரு சகோதரது வீட்டு கல்யாணத்தில் பட்டாபிஷேகத்துக்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கிராமே ஷூட்டிங் தமிழ்நாடு பூராவும் நடத்தி குடித்த மு க ஸ்டாலின் சொல்லுகிறார், கட்சிக்கு வந்து சேருவதற்கு முன்னதாக பல மாதங்களாக ரகசிய தொடர்பிலே இருந்தார். அந்த உறவும் அந்த நெருக்கமும் எங்களிடம் இருந்ததென்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அவருக்கு அவ்வளவு ராஜதந்திரம் தெரியாது, அவருக்கு அப்பாவுக்கு தெரிந்த ராஜதந்திரம் தெரியாது. அதற்காக அவரை நான் வேறு மாதிரி அழைப்பதாக கருதிவிட வேண்டாம். நான் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அவர் பெரிய அறிவாளி.